தென்னாருடைய சிவனை போற்றிய நாட்டலுக்கும் விரைவா போற்றி ஓம் நம சிவாய. என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமான என்று என்னுடைய தாய் தமிழ் மூத்தவர், தமிழுக்கு மூத்தவர், தமிழுடைய சித்தர், மகா சித்தர் திருமூல பெருமானுடைய பாதங்களை படித்துக் கொண்டு 10 கலைகள் தலை சிறந்த ராவணன், 10 கலைகள் தலை சிறந்த ராவணன், இசையனும் கலை கொண்டு ஈசனை வசப்படுத்திய ராவணன் ஆட்சி செய்த இந்த புனிதமான ஒரு பூமியிலே 10 கலைகள் தலை சிறந்து இசையால் இறைவனை வசம் செய்து இந்த தமிழுக்கே ஆட்சி செய்த முதலாவது எங்களுடைய தலைவர் முப்பாட்டன் ராவணனையும் படைத்துக் கொண்டு தமிழுடைய பெருமையை அம்பாறை மாவட்டத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்த ஈழ தேசத்திலும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற திருக்கோவில் மண்ணையும் பணித்துக் கொண்டு இந்த விழாவினுடைய கதாநாயகராக இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அதிதிகளையும் சிறப்பாக வரவேற்றுக் கொண்டு விசேடமாக எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய வலய கல்வி படிப்பாளர் அவரையும் இந்த இடத்திலே மிக கண்ணியமாக விழித்துக் கொண்டு என்னை இந்த இடத்திற்கு அழைத்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி, நேரம் சுருக்கமாக இருப்பதனால் அனைவருக்கும் நான் தனியாக விழிக்காமல் பொதுவாக என்னுடைய விழிப்பினை சொல்லி என்னுடைய உரையினை நான் ஆரம்பிக்கின்றேன். ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடத்திற்குள் என்னுடைய உரையினை சுருக்கியாக வேண்டும். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்று எங்களுடைய ஐயா அவர்கள் அழகாக அவருடைய உரையிலே சொல்லியிருந்தார். தமிழ் மொழியினுடைய சிறப்பிலே அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். ஓம் என்று உச்சரித்தாலும், ஆமேன் என்று உச்சரித்தாலும், ஆமீன் என்று உச்சரித்தாலும், அல்லேலூயா என்று உச்சரித்தாலும் எல்லாம் ஒற்றை வார்த்தைக்குள் தான் வந்து சேர்கிறது என்பதை அழகாக சொல்லியிருந்தார். அதை இன்று தமிழர்கள் நாங்கள் தவற விட்டுவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், தமிழகத்திலே பிறந்த வைத்தியர் சுந்தரவடிவேல் அவர்கள் இங்கிலாந்தினுடைய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே இந்த தமிழ் மொழியினை சரியாக உச்சரித்தால் ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் என்பதை ஆய்வு ரீதியாக அவர் நிரூபித்திருக்கிறார். அதனுடைய ஆய்வினை நான் சுருக்கமாக சொல்வதற்கு முன்பதாக இந்த மண் மறந்த, இந்த மக்கள் மறந்த, இந்த ஈழம் மறந்த ஒரு மகத்தான உத்தவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். எங்களுடைய மண்ணினுடைய மைந்தர், தமிழ் மண்ணினுடைய காதலன், எங்களுடைய முத்தமிழ் சுவாமி விபுலானந்த அடிகளார். உண்மையில் அடிகளாருடைய புலவர நூற்றாண்டு விழா சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும் வேதனையான விடயம் என்னவென்று சொன்னால், வெளிப்படையாக மாணவ சமுதாயத்தின் மத்தியிலே சொல்ல வேண்டும், அறிவார்ந்த சமூகத்தின் மத்தியிலே சொல்ல வேண்டும், வடக்கிலே நாவலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தினை அந்த உறவுகள் கிழக்கிலே என்னுடைய விபுலானந்த அடிகளாருக்கு கொடுப்பதில்லை என்பதுதான் நாங்கள் மறுக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்படி இருக்க எங்களுடைய முத்தமிழ் சுவாமி விபுலானந்த அடிகளாருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே ஒரு விடயத்தை நான் எட்டி வைக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியும், முத்தமிழ் வித்தகர் அவருடைய பாதை பாதுகாப்பு துறையிலே அப்படியே சென்றிருக்க வேண்டிய பாதை தமிழ் மொழியிலே திரும்பி விட்டார். திரும்பி அவர் என்ன செய்தார்? நான் தமிழகத்துக்கு போய் கொண்டிருக்கின்ற நேரத்திலே மதங்கள் எல்லாம் இல்லை, கடவுளை நம்புபவன் முட்டாள், கடவுளை போதிப்பவன் முட்டாள், தமிழ் காட்டு பிராண்டி மொழி அப்படி என்று சொன்னவர்களுக்கு எல்லாம் திரும்பி எல்லாம் சிலை இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழியினை வளர்த்த எங்களுடைய முப்பாட்டனுக்கு இன்று கிழக்கிலே எத்தனை சிலை இருக்கிறது, அல்லது கீழதேசத்தில் எத்தனை சிலை இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு வேதனையான விடயம்தான். கடந்த முறை நான் சமூக வலைதளங்களிலே பார்த்தேன், ஒரு சகோதரி விபுலானந்த அடிகளாருக்கு அருகிலே இருந்து ஒரு புகைப்படம் போட்டிருக்கிறார். அவர் ஒரு மாற்று மத சகோதரி. சமூக வலைதளம் பூராகவும் அவரை திட்டி தீர்த்திருந்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், விபுலானந்தரை ஒரு மதத்திற்குள் நீங்கள் அடக்கிவிடக் கூடாது. முத்தமிழ் வித்தகர் என்பவர் இந்த தமிழ் மொழியினுடைய காவல். அவருடைய பிறப்பிலே இருக்கின்ற ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும். அவர் பிறந்தவுடன் அவருடைய இடது கால், இடது கை, அவருடைய வாய்கள் பேசார். அதாவது ஊனமுற்றவராகத்தான் பிறந்திருந்தார். அப்படிய வார்த்தைகளே சொன்னார். ஆனால் அவருடைய தாயும் தந்தையும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தமிழ் மீது கொண்ட அந்த பற்றினார். அந்த காலத்திலே என்னுடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பை ஒரு இடத்திலே ஆதாரமாக சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் அழகாக சொல்லியிருந்தார்,
என்னுடைய தமிழ் மொழி எப்படி தோன்றியது என்று அதனுடைய முதலாவது வழிபாடு நடுகல் வழிபாடு. ஒற்றை கம்பை நட்டு வைத்து வழிபட்டார்கள் தமிழர்கள். அதற்கு பிறகுதான் இந்து வந்து வந்தது, கிறிஸ்தவம் என்று வந்தது, இஸ்லாம் என்று வந்தது. முதலாவது தமிழனுடைய வழிபாடு நடுகல் வழிபாடு, யாத்திரை வழிபாடு, இறைவனை போற்றுதற்குரிய வழிபாடு. அப்படி அந்த தமிழனுடைய பெருமையினை போற்ற வேண்டும் என்பதற்காக விபுலானந்தருடைய தாயும் தந்தையும் ஒரு மூங்கிலே அவரை ஒரு குழந்தையிலே கழுவாக கட்டி, அதாவது பிள்ளைய தூக்கிட்டு போவாங்க, மூங்கில வச்சு தூக்கி கொண்டு போறாங்க. கண்களெல்லாம் கண்ணீர் வடியுது. ஐயனே, எங்களுடைய முத்தமிழ்களுடைய தாயா மிகுந்த ஒரு கண்ணகி பக்தி, காதலிலே புகழ்ந்த கருமை நிறத்து அழகியவள், அழகாக சொல்வார்கள், கருமை நிறத்து அழகியவள். இன்னைக்கு கருப்பன்னு சொன்னா கொஞ்சம் மடியில்ல, வெள்ளை என்ற அழகு என்று சொல்லுவாங்க. ஆனால் விபுலானந்த அடிகளாருடைய தாயார் கருமை நிறத்திலும் அழகாக மாதுளம் வளம் போல் இருப்பாராம் என்று சொல்லி அழகாக சொல்வார்கள். அப்படியான அவருடைய தாயார் இந்த பிள்ளைகளை நான் மொழிக்கு அர்ப்பணிக்க வேண்டும், இந்த இனத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும், இந்த பக்திக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இறைவா, நான் என்ன செய்வது தெரியவில்லை என்று தூக்கி கொண்டு போகின்றார்கள். ஒரு இடத்திலே கலைப்பிலே அந்த பெருமானை வைக்கின்றார்கள். வைத்தவுடன் அருகிலே ஒரு மயில் ஒன்று வந்திருக்கிறது. இந்த தகவல் அவருடைய நெருங்கிய உறவினர்களிடம் எங்களுடைய இந்து சமய கலாச்சார அவர்கள் திணைக்களத்தினூடாக எடுக்கப்பட்ட ஒரு தகவல். ஒரு மயில் ஒன்று வந்து இருக்கிறது. அந்த மயில் தோகை விரித்து அசைந்து ஒரு நடனம் ஆடிய பொழுதோ எந்த காலும் எந்த கையும் அசையவில்லையோ அந்த பிஞ்சு கால்களும் அந்த பிஞ்சு கரங்களும் அசைகின்றது. எந்த உதடுகள் சிரிக்கவில்லையோ அந்த பிஞ்சு உதடு சிரிக்கின்றது. அந்த இடத்தில் அவரை தூக்கிக் கொண்டு கதிராம பாத யாத்திரை செல்கின்றார்கள். கதிராம கந்தனுடைய பாதத்திலே வைத்து மயில் வாகனன் என்று பெயர் சூட்டுகிறார்கள். இதுதான் அவருடைய மயில் வாகனனுடைய பேருக்கு பின்னால் இருக்கின்ற அதிசயம். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று நாங்கள் இந்த தமிழுக்கும் இந்த பாத யாத்திரைக்கும் எங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகளுக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தினை நம்முடைய உப்பாட்டனுடைய பெற்றோர்கள் எப்போதோ கொடுத்தவருடைய பலனை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது விபுலானந்த அடிகளார் இந்த சமூகத்துக்கு என்ன செய்தார் என்று சொல்லி பலர் கேட்பார்கள். இந்த அம்பாறை மாவட்டத்துக்கு என்ன செய்தார், இந்த காரணிக்கு என்ன செய்தார் என்று கேட்கின்றவர் பல உறவுகளிடம் இந்த பதிலை நான் எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் உலகினுடைய முதலாவது தமிழ் பேராசிரியராக இருந்த பொழுதோ அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய செட்டியார் கேட்கிறார், விபுலானந்த அடிகளார் அதிகளவாக சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கிறார், பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். கேட்கிறார், நீ ஒரு துறவி, எப்படி நீ ஒரு துறவி, உமக்கு என்னத்துக்கு இவ்வளவு பணம், எதற்காக பணம் 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 என்று இவ்வளவு கேட்டுக் கொண்டிருக்கிறார்? அது செய்தாலும் பணம், இது செய்தாலும் பணம், ஏன் இவ்வளவு பணம் கேட்கிறாய் என்று கேட்டபோது அடிகளார் அழகாக சொல்கிறார், என்னை நம்பி தாய் தந்தையை இழந்த ஏழை சிறார்கள் என்னுடைய மண்ணிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உறைவிடம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பாடசாலைகள் கட்டிக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வி பயில வேண்டும், கொடுக்க வேண்டும். அதனால் தான் நான் கேட்கின்றேன் என்று சொன்ன உத்தமரை இந்த மண் மறந்து விட்டது. இன்னும் நாங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அழுத்தமாக சொல்கின்றோம். இன்னொரு சம்பவம், அடிகளார் சற்று அந்த காலத்திலே இந்தியாவிலே சாதியம் என்பது தலைமுறைக் கொண்டிருந்த காலகட்டம். ஏன் இப்பொழுதும் தமிழ் சமுதாயத்தின் மத்தியில் இருக்கிறது. ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்று சொன்னால் திருந்தாலையினுடைய தமிழ் சமூகம் இன்னும் அதை தலையிலே தூக்கி வைத்திருக்கிறது. அது ஒரு கட்டம் இருக்கட்டும். அந்த காலகட்டத்தில் அடிகளார் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அந்த தமிழகம் தட்டி தட்டி வைத்திருந்ததோ அவர்களுக்கு போய் கல்வி போதித்துக் கொடுப்பாராம், அவர்களிடம் போய் இணங்கி இருப்பாராம், அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவாராம். அப்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அவருக்கு தண்ணீர் போகின்ற குழாயினை அடைத்து விட்டார். குடிப்பதற்கு தண்ணீர் ஒரு வாரம் அவர் யாரிடம் அறிவிக்கவில்லை. ஒரு வாரம் கடல் நீரிலே கடலிலே போய் ஒரு பக்கெட்ல ஒரு தண்ணி அள்ளிட்டு வந்து அதை காய்ச்சி அதுல குளிச்சு அதுல குடிச்சு வாழ்ந்து வந்திருக்கிறார் ஒரு வாரம். அப்படி என்ற பாருங்க. அதற்கு பிறகுதான் இந்த சம்பவங்கள் எல்லாம் தெரிய வந்து இந்தியாவிலே இந்த ஈழத்திலே இருந்து ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக புரட்சி செய்தவர் தான். அவர் சொல்லி இருக்கிறார், எனக்கு நீ தடை செய்து விட்டார்கள், எனக்கு நீ கொடுக்க விட வேண்டும் என்று சொல்லி. இல்லை, நீ செய்வதை செய், நான் என்னுடைய மொழிக்கும் என்னுடைய மக்களையும் நான் சமமாகத்தான் பார்ப்பேன் என்று வாழ்
இன்று அவர் இயற்றி இருக்கிற யாழ் நூல் எத்தனை பேர் தொட்டு பார்த்திருக்கீங்க? யாழ் நூல் எத்தனை பேர் போய் பார்த்திருக்கீங்க? கை வைத்து யாழ் நூல் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? விபுலானந்தர் வீட்டுக்காக போயிருக்கிறீங்களா? கையை வைத்து பார்ப்போம். கிடையாது. ஐயா சின்ன கல்யாணம் இல்ல. இதுதான் நாங்கள் இன்று விபுலானந்த அடிகளாருக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம். இதையே ஒரு சினிமா நடிகர்களுக்கும் ஒரு விளையாட்டு பிரியர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு முக்கியத்துவத்திலே இந்த தமிழை காத்தவர், எம்முடைய இனத்தினுடைய காவலர், எம்முடைய மண்ணினுடைய மைந்தர், உலகத்தினுடைய முதல் தமிழ் பேராசிரியருக்கு நாங்கள் கொடுக்க மறந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த யாழ் நூலை கேட்டேன் என்று சொன்னால், எந்த கொம்பாதி கொம்பனாலும் அந்த யாழ் நூலை இன்னும் மீள் பதிப்பாக்கம் செய்ய முடியவில்லை. இதுதான் உண்மை. இந்தியாவா ஒடிவா, லண்டனா ஒடிவா, ஜெர்மனா ஒடிவா, எந்த தேசத்தில் இருந்து இந்த யாழ் நூலை நீ மீள் பதிப்பாக்கம் செய்ய முடியும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். யாராலும் முடியாது. ஏன் என்று சொன்னால், முத்தமிழ் வித்தவர் என்பவர் தமிழ் மொழிக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை, அவர் கணிதத்துறைக்கும் சொந்தமானவர். அவர் ஒரு பிஎஸ்சி பட்டதாரி, எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவர் கணிதத்திலே ஒரு கொஞ்சம் எடுக்கிறார், நாடக கலையிலே கொஞ்சம் எடுக்கிறார், நாட்டிய கலையிலே கொஞ்சம் எடுக்கிறார், இசையிலே கொஞ்சம் எடுக்கிறார், தமிழ் மொழியிலே கொஞ்சம் எடுக்கிறார். எல்லாவற்றையும் கலந்து இந்த யாழ் நூலை உங்களுக்கு ஒரு உலகம் போற்றுகின்ற பொக்கிஷமாக தருகின்றார். நாங்கள் எத்தனை பேர் அதை தொட்டு பார்த்திருக்கிறோம், அதை போய் பார்த்திருக்கிறோம் என்று கூட எங்களுக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால், விபுலானந்தர் தானே, விபுலானந்தர் தானே. அந்த விபுலானந்தரே சொல்லியிருக்கிறார், ஆம், ஒரு காலம் மீள்பதிப்பாக்கம் செய்யப்படும். என்னுடைய யாழ் நூலை மீள்பதிப்பாக்கம் செய்கின்ற ஒரு மைந்தன் நான் பிறந்த இந்த மண்ணில் இருந்துதான் வருவான் என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மீள்பதிப்பாக்கம் செய்வீங்களா? நீங்க படிச்சு செய்வீங்களா? சரி, சந்தோஷம். நீங்க மீள்பதிப்பாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கணிதம் படித்திருக்க வேண்டும், தமிழ் படித்திருக்க வேண்டும், நாடகம் படித்திருக்க வேண்டும், இசை படித்திருக்க வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் படித்த ஒருவனால் தான் அந்த நூலை மீள்பதிப்பாக்கம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நூலை இயற்றிய இந்த மகானை இந்த விழாவை வைத்திருக்கின்ற எங்களுடைய தலைமை தாங்குகின்ற எங்களுடைய ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவினருக்கும் ஒரு கணம் ஒரு கையை தட்டுங்கப்பா. மிக சந்தோஷம். ஏனென்று சொன்னால், அடிகளார் இருக்கின்ற இந்த அரங்கு அடிகளார் என்னுடைய தமிழினால் பெருமை பெற்றது என்று சொல்லிக்கொண்டு இறுதியாக நான் அடிகளாரை பற்றி நான் கூட பேசிட்டது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், காலத்தினுடைய தேவை, இந்த அடிகளாரினுடைய வாழ்க்கை, அவருடைய பேரினுடைய வரலாறு, அவர் செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ பேருக்கு சிலை இருக்கு, எத்தனையோ பள்ளிக்கூடங்களை கட்டி இருக்கிறார், எத்தனையோ மாணவர்களை சீர்திருத்திருக்கிறார். அவருக்கு வடக்குல நாவலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்திலே கிழக்கில நாம முக்கியத்துவம் கொடுக்கிறல என்பதற்காகத்தான் இந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொண்டேன். அடுத்த ஒரு சம்பவம், இந்த பரதம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆடினாங்க. இந்த பரதத்தை பற்றி ஒரு சின்ன வார்த்தை சொல்லணும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதலுக்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகின் சோதியன் நம்மளத்தில் ஆடுவான் மனசிலம்படி வாழ்க்கை வணங்குவார் என்று சொன்னது 7ஆம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 7ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே தோற்றுவிக்கப்பட்ட பாடலிலே இருந்ததுதான் இந்த பரதம். இந்த பரதம் என்பது கரத்தியல் ஆடுகின்ற நடனம் கிடையாது, இறைவன் ஆடுகின்ற நடனம் என்பதையும் எத்தி வைக்கின்றேன். காரணம், இறைவன் ஒளி ரூபமாக ஆடிக்கொண்டிருக்கிறாராம். சோழன் கேட்கின்றான், அந்த ஒளி ரூபமாக ஆடிக்கொண்டிருக்கின்ற இறைவனை நான் பார்க்க வேண்டும், புகைப்படமாக பார்க்க வேண்டும், நீ கீரித்தாய் என்று சொல்லி கேட்ட பொழுது சிப்பாச்சாரியர்கள் சொல்கிறார்களா, நான் கீரித்தாவில்லை மன்னா, நான் செய்து தருகின்றேன், ஆனால் அதை பார்ப்பதற்கு நீங்கள் இருக்க மாட்டீர்கள், உங்களுடைய 7 தலைமுறை கடந்துதான் இந்த சிலையை பார்க்கும் என்று சொல்கிறார்கள். மெல்ல 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 அண்டத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற இறைவனை கீழ கீழ ஆரம்பிக்கின்றார்கள். அதுதான் நடராஜருடைய உருவம். அதை ஏற்றதுதான் எங்களுடைய பரதத்தினுடைய கலை, அது ஏற்றை வழிநடத்துகின்றதுதான் எங்களுடைய தமிழினுடைய பெருமை என்பதை சொல்லிக்கொண்டு ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். என்னுடைய உரையிலே ஒரு 2 நிமிடத்துக்குள் சுத்தமாக முடிக்கிறேன். நான் நேரத்தை கூட எடுத்து கேட்கிறேன். இந்த ஓம் என்ற வார்த்தை, ஆமீன் என்ற வார்த்தை, ஹல்லேலூயா என்ற வார்த்தை, அதுக்குத்தான் மூதாட்டி ஔவையார் எப்படி இருப்பா? கூனி போய் இருப்பா. அதுபோல என்னுடைய தமிழ் கூனி போச்சுதப்பா, உண்மையாவே கூனி போச்சு. அவ
அவ சொல்றா, தலமொரு நான்கும் தந்தன கருணை மனமொரு மூன்றின் மயக்க மறுத்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதற்கு காட்டி 6 திசை கொடுத்தும் பேராது நிறுத்தி பேச்சுரை அறுத்து சொல்றா. என்ன சொல்றா? இந்த தமிழ் மொழியை சரியாக உச்சரிக்கின்ற மனிதன் எந்த தமிழ் மொழி? ஆனா ஊனா உம்மனா. என்ன மொழி? ஆனா ஊனா உம்மனா. உச்சரித்து பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஓ என்று முடியும், அல்லது ஹல்லேலூயா என்று முடியும், அல்லது ஆமீன் என்று முடியும். எல்லா வார்த்தையும் ஹம் என்று தான் முடியும். அந்த ஹம்மினுடைய சுருக்கம் தான் ஆ உ உம். இந்த ஆ உ உம்மினை உச்சரித்தா என்ன நன்மை என்பதை வைத்திய சுந்தரவடிவேல் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே உறுதிப்படுத்துகின்றார். எப்படி? தலமொரு நான்கும் தந்த நக்கருடைய ஒரு மனிதனுக்கு 2 மூளைதான், 2 பக்கம் மூளைதான் இருக்கும். இல்லை, ஆனா ஊனா உம்மனாவை தமிழ் மொழியிலே கலப்படம் இல்லாது பேசுகின்ற ஒரு மனிதனுக்கு 4 மூளையும் வேலை செய்யும். முன்பகுதி மூளை, வலதுபுற மூளை, பின்புற மூளை, இடதுபுற மூளை வேலை செய்யும். தலமொரு நான்கும் தந்த நக்கருடைய மலமொரு மூன்றின் மயக்க மரத்தே. என்ன சொல்றா? உங்களோட மனதில் இருக்கின்ற முன் மலங்களும் அழுகிறது என்று சொல்றார். அதனை ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிக்கின்றார்கள். சிறையிலே இருக்கின்ற ஒரு கைதியை கூட்டி வருகிறார்கள். இவருக்கு இந்த கொலை செய்கின்ற எண்ணம் போக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு அதிர்வனுடைய மூளைக்கு சென்றால் அவருக்கு கொலை செய்கின்ற எண்ணம் குறையும் என்று சொல்கிறார்கள். அந்த அதிர்வெண் தான் 12 ஹெர்ட்ஸுக்கு விட அதிகமாக அதிர வேண்டும். நீங்கள் ஆ உ உம் என்று உச்சரித்து பாருங்கள், சேர்த்து 12 ஹெர்ட்ஸை விட அதிகமாக அதிரும். அதனால்தான் மனமொரு மூன்றின் மயக்க வரத்தை என்று சொல்றார். ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற கெட்ட எண்ணங்களை அளிக்கின்றது. தலமொரு நான்கும் தந்தன கருணை மனமொரு மூன்றின் மயக்க வரத்தை 9 வாயில் ஒரு மந்திரத்தால். இப்பதான் எங்களுடைய வெள்ளையர்கள் ஒரு மனிதனுடைய உடம்பிலே எத்தனை துவாரம் இருக்கு, என்னென்ன நாடி நரம்பு எங்கெங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சா. ஔவையார் சொல்றா, ஒரு மனுஷன் உடல்ல 216 இடம் அதிர்ந்தால் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 21,600 தடவை சுவாசிக்க பலனுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்காத ஒரு மனிதன் 120 காலத்திற்கு மேல் வாழலாம். அதை வாழ்வதற்காகத்தான் 9 துவாரத்திலையும் அந்த ஒற்றை மந்திரம் என்று காட்டுகிறது என்பது சொல்லி முடிக்கின்றார் அவ்வை பாட்டி. இதுக்கு பின்னால் இன்னும் நீண்டு கொண்டே போகின்றது, சொல்வதற்கு நேரம் இல்லை என்பதனால் தான் இந்த உரையினை இத்தோடு நான் நிறைவு செய்கின்றேன். இன்னும் மொழியினுடைய பெருமை இருக்கிறது. அவ்வை பாட்டி போல் அவர் கூறவில்லை, அவருடைய மொழி கூறவில்லை, அவர் கூறி இருக்கிறார். அவர் போல் இந்த மொழியும் கூறிவிடக் கூடாது என்பதை சொல்லிக் கொண்டோம். முத்தமிழ் வித்தகர் மண்ணினுடைய மைந்தரையும் போற்றி வணங்கி வாய்ப்படுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.